அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பன் காட்டுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? அந்த பெண்ணு வந்து எங்கே இருக்குங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குங்க. அண்ணா யூனிவர்சிட்டின்றது எங்கள் ஹார்ட் ஆஃப் த சிட்டி. 8 மணிக்கு உனக்கு என்ன அங்கே புதரில் வேலைன்னு கேட்குறாங்க. ஏன் அந்த பொண்ணு நினச்சிருந்தா ஏன் ஒரு ஓலா ரூம் இருக்காதா? ஓகேங்களா? இப்போலாம் எல்லாருமே ஒரு மேஜராக இருந்தால் ஒரு ஐடி கார்டு இருந்தால் போதுங்க. ஒருவேளை அவங்க கன்சீவாக இருந்தா கண்டிப்பாக அந்த ஆளுக்கு முதல்ல டெஸ்ட் எடுக்கும் அப்படின்ற மாதிரி வேற டைப் ஆஃப் செக்ஸ் எல்லாம் ஈடுபட்டுறதா நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ அப்படின்னு இருக்கும்போது கன்சீவ் ஆகிறது ஒரு முத்தம் எடுத்தலோ இல்லைனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லைங்க. இப்போ இந்த இடத்துல வீட்டில் சொன்னாலே வெட்டிடுவாங்க குத்திடுவாங்க அப்படின்னு நீங்களாம் மிரட்டுறீங்கன்னும் போது அவன் பேசாமல் தனிமையில் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இதை சொல்ல வேண்டியது யாரு? பேரண்ட்ஸ். இதை வந்து மீடியாவில் உட்காந்துக்கிட்டு பெரிய பெரிய வழக்கறிஞர்னு போட்டுக்கிட்டு நீங்கள் பேச வேண்டிய விஷயம் கிடையாது. சாலை மறியல் ஆரம்பிச்சு சாட்டை வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லாக பேசும் பொருளாக ஆகுது இல்லை. இந்த இடத்துல அவங்க வந்து டெக்னிக்கல் கிளிச்சுன்றாங்க, யார் விட்டான்னு தெரியலன்றாங்க, ரவுடி ஷீட்டர்ன்றாங்க, ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்றாங்க, ப்ரீவியஸ் இவ்வளோ ஹிஸ்ட்ரிஸ் இருக்குன்றாங்க. இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருந்துக்கிட்டு திருப்பியும் வந்து இவன் என்ன தைரியத்தை அங்கே கை வைக்கிறான்? எனக்கு அந்த தைரியம் வரமாட்டேங்குது. அந்த தைரியம் வந்து இவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா 2 விஷயங்கள். ஒன்று, எதுவாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி மேலே இருக்கிறவங்க ஒரு தைரியம் இருக்கு. எனக்கு தோணுதுங்க இதெல்லாம். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல அந்த சீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஹாட் சீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு இன்னும் 100 மடங்கு பதப்பதிக்க வேணாமா? ஒரு கட்சியுமே உங்ககிட்ட இருக்கிற அந்த ரவுடிசத்தை ஒளி இவங்களுக்கு தைரியமே வரக்கூடாது. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். இன்று நம்மோடு டாக்டர் சபரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. அதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக கடந்து போயிட்டுருக்கு. இன்னும் எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் போயிட்டுருக்காங்க. இதை சார்ந்து எல்லாருமே இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூ எல்லாருமே பார்க்கப்படுது. ஒரு டாக்டராக நீங்கள் இந்த இஷ்யூ எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு டாக்டராக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வன்மையாக வந்து கஷ்டப்படுறேன். ஓகேங்களா? கண்டிக்கிறேன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா வந்து இப்போ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து 2 விதமான பாதிக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆங்கிள், இன்னொன்று வந்து சைக்காலஜிக்கல் ஆங்கிள். ஃபிசிக்கல் ஆங்கிள்ன்றது என்னன்னா அந்த பையன் பண்ண அடி இல்லைனா வந்து பிடிச்சி தள்ளுறது, இதனால் வந்து ஏற்படுற அந்த காயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 நாள் 5 நாளில் வந்து நம்ம சரியாயிடலாம், ஆறிடலாம். பட் ஆனால் அந்த மன அழுத்தம், அந்த சைக்காலஜிக்கல் ஆங்கிள் தான் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சைக்காலஜிக்கல் ஆங்கிள்னும் போது அவள் தினம் வந்துட்டு அதை நைட்டு தூங்கும் போது இதை எப்படி அதை பர்சீவ் பண்ணுவாங்க? நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் நம்மளை தள்ளிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலை ரொம்ப கொடுக்குது. என்ன விதமான முடிவுகளும் வந்து அவங்கள வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த இடத்துல சைக்காலஜிக்கலாக அவங்க ஸ்ட்ராங்காகிறதுக்கு நிறைய சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட்லாம் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. இவங்களும் தைரியமாக வெளியே வந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி திருப்பி பார்க்கணும். ஏன்னா வெளியே வராங்க, இப்போ திருப்பி வந்து காலேஜுக்கு போகிறாங்கன்னும் போது ஒரு பையன் பார்த்துட்டு எப்படிமா இருக்குன்னு கேட்டால் கூட அவங்களுக்கு திருப்பி இந்த விஷயம் தான் ஞாபகம் வரும். கண்டிப்பாக என்ன எப்படி இருக்குன்னு கேட்குறான், அப்போ அதை தான் கேட்குறானா, அவன் ஜாலியாக எப்படிமா இருக்குன்னு கூட கேட்டிருப்பான். ஆனால் அவங்க மைண்ட் ஃபுல்லாக அப்படி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு பெண்ணை வந்து தள்ளி இருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப மன வருத்தம் ப்ளஸ் கஷ்டமாக இருக்குது, அசிங்கமாகவும் இருக்குது. ஒரு ஆண்மகன் வந்து இப்படி போய் ஒரு பெண்ணை போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அது வந்து ஏற்றுக்கக்கூடிய செயலே கிடையாது. ஏன்னா ஒரு ஆணுன்றது வந்து பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட கெத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெண்ணை ஏங்க வைக்கிறது தான் ஒரு ஆணோட கெத்துன்னு நான் எப்பயுமே நினைப்பேன். ஒரு டாக்டரா ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆண் வந்து தொடுவானா அப்படின்னு ஆசைப்படுறான், அவன் தான் கெத்தான ஆம்பளை. நீ போய் உட்காந்துட்டு ஏய் அப்படின்ற மாதிரி போட்டு பண்ணுறன்னா வந்துட்டு அசிங்கமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே அசிங்கமாக என்ன சொல்கிறது? ஸோ அது கெத்தே கிடையாதுங்க. கேர்ள் ஷுட் கம் பிஹைண்ட் யூ, வெயிட் ஃபார் யூ. அவர் கிடைப்பாரா? அவர் அங்கே தான் நீ கெத்துன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேவலம். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஏதாவது டிசீஸ்னால பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் வாய்ப்பு இருக்குது? ஏன்னா அந்த பையன் எதுவுமே ப்ரொடக்ஷன் எதுவுமே எடுத்துக்க மாட்டார். கண்டிப்பாக இல்லை. அதுக்கு வந்து அவருக்கு டெஸ்ட் எடுக்கணும். அந்த ஆள் வந்து ஹிஸ்ட்ரியே ரொம்ப மோசமாக இருக்குது. ஹிஸ்ட்ரி ஷீட்ரு நிறைய இந்த மாதிரி கிரைம்ஸ் இருக்குது. டெய்லி தினம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஃபேமிலி ஒரு சைடு 2-3 பேர் இருக்காங்க. அதை தாண்டி வந்துட்டு இந்த மாதிரி ஹேபிச்சுவல் அஃபெண்டராக நிறைய இதில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லிட்டு தினம் ஒரு கட்சி ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது நம்மளுக்கே பயமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஆளுக்கு முதல்ல டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் இருந்தாங்க எல்லாமே பால்வினை நோய்கள்னு சொல்கிறோம்ல, கண்டிப்பாக அந்த ஹெச்ஐவியாக இருக்கட்டும், ஹெப்படைட்டிஸ் பியாக இருக்கட்டும், ஹெப்படைட்டிஸ் சியாக இருக்கட்டும், சிஃபிலிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பால்வினை நோய்களுக்கும் ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும். அதில் ஏதாவது பாசிட்டிவ் வந்ததுன்னா கண்டிப்பாக இவங்களையும் வந்து ஸ்க்ரீன் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்குது, ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. ஓகேங்களா? அதை தாண்டி வந்துட்டு நம்ம ரொம்ப அதிகமாக அதில் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிடணும், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா வந்து அன்ப்ரொடெக்டடாக ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கணும் போது நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. எவனோ ஒருத்தன் லூசு தனமாக இப்படி பண்ணதுக்காக, அந்த ஃப்ராடுக்காக, அந்த என்ன வேணால் வார்த்தை போட்டுக்கோங்க, அந்த ஆளுக்காக வந்துட்டு ஒரு பெண்ணை நம்ம வந்து பறி கொடுக்க முடியாது.
ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் தான். கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணணும், ஸ்க்ரீன் பண்ணணுன்றது மாற்றுக்கிறது இல்லை. ஓகே சார். ஒருவேளை அவங்க கன்சீவ் ஆக வாய்ப்பு இருந்தா கோர்ட் சைட்லேருந்து அதை வந்து அபார்ட் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே சார், அது உண்மையா? இல்லை, இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு செக்ஷுவல்ன்றது அவங்க மென்சுரல் டைம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. Okay. சின்ஸ் இட்ஸ் அன் எஃப்ஐஆர் ம். திங், நம்ம அதை பேசுறது ம். கரெக்டானு தெரியல. ம். அந்த மாதிரி பண்ணல விடலை அப்படின்ற மாதிரி ம். வேற டைப் ஆஃப் செக்ஸ் எல்லாம் ஈடுபட்டுறதா நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ அப்படின்னு இருக்கும்போது கன்சீவ் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் இல்லை சார், ஓகேங்களா. ஸோ அதனால ப்ரெக்னென்சி இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது திங்கிங்கில் வந்துட்டு, ரொம்ப ஓவராக நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி பை சான்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி கேசஸில் ஆக்சிடென்டலுக்கெல்லாம் வந்துட்டு அபார்ட் பண்ணலாம், அதெல்லாம் வந்துட்டு டவுட்டே இல்லை. லா வந்து ஃபேவரிங் த கேர்ள், ஓகேங்களா. அதெல்லாம் வந்துட்டு இது இல்லை. ஏன்னா திஸ் இஸ் அன் ஆக்சிடென்டல் ப்ரெக்னென்சி. ஆக்சிடென்டல்னால் இது மாதிரி எப்படி சொல்கிறது, தெரியாத ஒரு ஆள் இந்த மாதிரி பண்ணிட்டு இதில் பாவம், அது வந்துட்டு கோர்ட் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். கண்டிப்பாக வந்து மெடிக்கலும் வந்து டீமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட லாஸ்ட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி இதில் அவாய்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஆனால் இந்த கேஸில் அதெல்லாம் ஆகுமான்றது வாய்ப்பே இல்லை. ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலாக யோசிக்கிறோம் தான். ஓகே ஓகே. இல்லை நிறைய பேர் பேசிக்கிறாங்க, அதனால தான். ஓகே சார். சரி சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி என்னவா இருக்குன்னா, நீ ஏன் அந்த டைம் போனேன், ஆள் நடமாட்டம் இல்லாத, அது வந்து தனிமைப்பட்ட இடம் தெரியுது, லைட் இல்லை, புதர்லாம் இருக்குது, அங்கேயே நீங்கள் போனீங்கன்னு சொல்லி நிறைய பேர் பொண்ணு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களாம் பார்த்தா எனக்கு செம்ம கடியாக இருக்குது சார். எனக்கு என்னென்னா வந்து கேட்குறேன்னா, உங்கள் வீட்டு பொண்ணு அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி வந்துட்டு பேசுவீங்களா? அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மதம் எப்படி பதவி பண்ணி உங்களை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி பாருங்க, ஓகேங்களா. நீங்கள் அந்த விஷயத்தில் இருக்கும்போது தானே உங்களுக்கு அந்த சூடு என்னன்னு தெரியும். நீங்கள் வெளியே உட்காந்துக்கிட்டு பண்ண தப்பை வந்து யாருக்கும் குற்றம் போயிடக்கூடாது, அவங்கள பழி போயிடக்கூடாதுன்ற அவங்கள காப்பாற்றுறதுக்காக நீங்கள் என்ன வேணால் பேசுவியாப்பா? இது ரொம்ப தப்பாக இருக்குங்க எனக்கு. இப்போ அந்த நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு எடுத்தால் அந்த பெண்ணு எங்கே இருந்தாங்க? அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பன் காட்டுக்குள்ள ஒழிச்சிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? இல்லைன்னா அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ வந்துட்டு இந்த நேஷனல் ஹைவேல போதேன் இந்த நார்த் இந்தியாவுக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஹைவேக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல பாலைவனத்தில் உள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களா? அந்த பெண்ணு வந்து எங்கே இருக்குங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குங்க. அண்ணா யூனிவர்சிட்டின்றது எங்கள் ஹார்ட் ஆஃப் த சிட்டி. நம்மளே சிட்டிக்குள்ள கொஞ்சம் இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்காங்க. ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வந்துட்டு ஒரு 200-300 மீட்டரில் வந்துட்டு கவர்மெண்ட் பங்களா, ஒரு 200-300 மீட்டரில் வந்துட்டு நம்மளோட காந்தி மண்டபம், நம்மளோட கிண்டி நேஷனல் பார்க்கு, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்ட்டு ஹார்ட் ஆஃப் த சிட்டி உள்ள இருக்கிற ஒரு பிரசித்தப்பட்ட எல்லாருமே 12th முடிச்சோன்னா சேரக்கூடிய ஆசைப்படக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி. அதுக்கு உள்ள ஒரு சம்பவம் இப்படி நடக்குதுன்னு போது இதுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கேட்குறீங்க? எதுக்கு உனக்கு என்னங்க 8 மணிக்கு ஒரு 8 மணிக்கு உனக்கு என்ன அங்கே புதரில் வேலைன்னு கேட்குறாங்க. 8 மணிக்கு என்ன புதரில் வேலைன்னு கேட்க 8 மணினா நீங்கள் என்ன சென்னையில் மயான அமைதி ஆகிடுதா? என் கூட அப்படி கேட்குறவங்களாம் நான் சொல்கிறேன், கூட வாங்க. ஒன்றும் இல்லை, அர்பன் ஸ்கொயர்னு ஒரு இடம் இருக்குது கத்திப்பரா ஜங்ஷனில். நைட்டு 2 மணி 3 மணிக்கு போனாலும் ஒரு 200 கணக்கான பேர் உட்காந்து அங்கே பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அண்ணா நகருக்கு போங்க, அங்கே ஒரு 200-300 பேர் உட்காந்து நைட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜகன்னு இருக்குது, ஓகேங்களா, தூங்கா நகர மாதிரி. இப்படின்னு இருக்கும்போது 8 மணிக்கெலாம் அங்கே மயான அமைதி ஆகிடுதா? இதெல்லாம் என்ன கேள்வி? ஸோ 8 மணிக்கு உட்காந்து நீ எதுக்கு புதரில் உட்காந்துட்டு இருந்த? அவள் கேம்பஸில் இருக்கா, ஓகேங்களா. அந்த கேம்பஸ் உள்ள வந்துட்டு புதர் மாதிரி வச்சிருக்கானா அது உங்களோட தப்பு, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அந்த பெண்ணை குற்றம் சொல்கிறது வந்து உங்களோட வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அந்த பெண்ணு நினச்சிருந்தா வந்துட்டு ஏங்க அப்படி ஏதாவது இருந்ததுன்னா இப்போ என்னங்க நான் திருப்பி இவங்களெல்லாம் கோவமாக இருது நினச்சிருந்தா, ஏன் அந்த பொண்ணு நினச்சிருந்தா ஏன் ஒரு ஓலா ரூம் இருக்காதா? ஓகேங்களா. இப்போலாம் எல்லாருமே ஒரு மேஜராக இருந்தால் ஒரு ஐடி கார்டு இருந்தால் போதுங்க. அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. எவ்ரிவேர் தே வில் கிவ் திங்ஸ், அந்த ரூம்ஸ் பர்மிஷன்ஸ்லாம். அவள் டீசெண்டாக அவங்ககிட்ட உட்காந்து வெளியே பேசணுன்றது தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. அந்த இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் வந்துட்டு ஒரு தனிமையில் பேசிகிட்டு இருக்காங்கன்னும் போது ஒரு கேஷுவலாக பேசும் போதுட்டு ஒரு முத்தம் எடுத்தலோ இல்லைனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லைங்க. என்னங்க நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்னங்க பேசுகிறீங்க? நீங்கள் ஒரு அம்மாவும் அப்பாவும், என் அம்மா அப்பாவும் வந்து ஒரு இதெல்லாம் இல்லைன்னா நான் கிடையாதுங்க, புரியுதா நான் சொல்கிறது? எங்கள் தாத்தா பாட்டி அதெல்லாம் இல்லைன்னா எங்கள் அம்மா அப்பா கிடையாதுங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காதல் வரும், ஒரு தோல்வி வரும், எல்லாமே கலந்து வரும், ஒரு திருமணம் நடக்கும், ஒரு குழந்தை வரும், இதெல்லாம் வரும். அந்த காதல் நீ ஏன் செஞ்ச? 8 மணிக்கு உனக்கு என்ன அங்கே வேலை? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்டாக ஒரு பொண்ணை வளங்க, அது தப்பு கிடையாது. இந்த பப்ளிக்ல உட்காந்துட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இவ்வளவுதான் என்னோட பார்வை. பேரண்டா நீங்க வளர்க்குறீங்க உங்க குழந்தைய, அப்போ பேரண்டா சொல்லி வளங்க. ஏன்டா 8 மணிக்கெல்லாம் வெளியே போகாதடா, அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசிடுடா, உனக்கு எவனா பையன் பிடிச்சிருந்தா சொல்லுடா, நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நீ வந்து ஆனால் சேஃபா இருக்கணும்டா அப்படின்னு உங்க பொண்ணு வளங்க, ஓகேங்களா. அது பேரண்டோட வேலை, ஓகேங்களா. பேரண்ட் ஒரு சைட்ல பயமுத்துறது குழந்தைங்களை, ஓகேங்களா. வந்துட்டு தெரியும்ல தூக்கில் தொங்கிடுவோம், இல்லைன்னா ஒன்று தூக்கில் தொங்க விட்டுருவோம், இந்த மாதிரிலாம் பயமுத்தும் போது குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனே பண்ண மாட்டேங்குது. அதே மாதிரி உணர்ச்சிகளை எத்தனை பொண்ணுங்க கட்டுப்படுத்த முடியும், எத்தனை பையன் கட்டுப்படுத்த? 100 பையன் இருந்தா ஒரு 80-90 பையன் கட்டுப்படுத்துறான், கஷ்டப்படுறான். ஒரு 20 அவனை கஷ்டப்பட்டு தான் கட்டுப்படுத்துறான். ஐயோ நம்ம அம்மா அப்பா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு அவனுக்கு வர அந்த ஃபீலிங்கை கட்டுப்படுத்துறான். புரியுதா நான் சொல்றது? அகைன்ஸ்ட் த நேச்சர் அவன் போறான்.
ஏன் அவனுக்கு ஒரு பையனை பிடிக்கூடாதா, இல்லை ஒரு பொண்ணை பிடிக்கூடாதா? பிடிக்கும் தானேங்க. கண்டிப்பா இதுல என்னங்க இருக்கு? அவன் ஒரு பையன் பொண்ணை பிடிச்சா தானே அவன் போய் பேசுவான், பழகுவான், என்னன்னு தெரிஞ்சுப்பான். ஓகேங்களா? அவன் ஒன்றும் இல்லீகலாக அங்கே பண்ணலையே. பிடிச்சிருந்ததுன்னா அடுத்து வந்து வீட்டில் வந்து ஓகேன்றானா வீட்டில் வந்து பேசுவான். இப்போ இந்த இடத்துல வீட்டில் சொன்னாலே வெட்டிடுவாங்க, குத்திடுவாங்க அப்படின்னு மிரட்டுறீங்கன்னும் போது அவன் பேசாம தனிமையில பேசிக்கிட்டு இருக்கான். புரியுதா நான் சொல்றேன்? இந்த இடத்துல சிஸ்டமே மாறணும்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து குழந்தைங்களை வந்து ஃப்ரெண்ட்லியா டீல் பண்ணுங்க. அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுங்க. அவன் போய் பேசட்டும், அவன் போய் பழகட்டும். அப்பதாங்க கத்துக்க முடியும். ஓகேங்களா? அதுல இருந்தா அதே மாதிரி எச்சரிக்கையா சொல்லி வளங்க. ஓகேங்களா? டேய் கேமா தெரியாத பசங்களோடலாம் போவாதம்மா வெளியே. அவன் யார் எந்த பையன் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வை. அந்த பையனுக்கு என்ன தெரியட்டும். ஸோ தட் இவங்க தான் அம்மா அப்பான்ட்டு. ஸோ தட் உங்க லவ்வும் நல்லா இருக்கும், அவனை விட்டு போக மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆரோக்கியமா கொண்டு போங்க. ஓகேங்களா? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களை குழந்தைங்களை என்ன நினைக்கும்? எவ்வளவு ஃப்ரெண்ட்லி அம்மா அப்பான்னு அவனுக்கு ஒரு துரோகம் பண்ண நினைக்காது. ஓகேங்களா? அதாவது நம்ம ஏதாவது பேசினா கூட ஏய் வா எங்க அம்மா அப்பா இவங்க எங்க அம்மா எங்க அப்பா இவனை தான் நான் லவ் பண்றேன் அப்படின்ட்டாங்க. வேலையை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அந்த பையனுக்கு ஒரு ஏமாத்துற பையனா இருந்தா கூட அவனுக்கு ஒரு பையன் வந்துடும். வீட்டுல சொல்லி எடுத்தோன்னு வீட்டை சொல்றான்ல இவ ஓடுறா அப்படின்னு ஓடிடுவான். அப்ப நீ கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்ப இங்க எல்லாருமே மாற வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? பேரண்ட்ஸ், குழந்தைங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சிஸ்டம்ல கொஞ்சம் அழகா மாற வேண்டியது இருக்கு. ஸோ இதை சொல்ல வேண்டியது யாரு? பேரண்ட்ஸ். இதை வந்து மீடியாவில் உட்காந்துக்கிட்டு பெரிய பெரிய வழக்கறிஞர்னு போட்டுக்கிட்டு இல்லைன்னா ஒரு சில லேபிள் போட்டுக்கிட்டு நீங்க பேச வேண்டிய விஷயம் கிடையாது. நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு என்ன 8 மணிக்கு வேலை அப்படின்னு நீங்க சொல்றது தப்புங்க. இது ஒரு ஜனநாயக நாடு. இதுல சுதந்திரம் இருக்கு. யார் வேணா எங்க வேணா போகலாம். ஷீஸ் அ மேஜர். அவங்களுக்கு ஓட்டு போடவே ரைட்ஸ் இருக்கு. யாரை நினைச்சாலும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க ரைட்ஸ் இருக்கு. அப்படின்னு இருக்கும் போது ஒரு பப்ளிக் ஸ்பாட்ல அவங்க உட்காந்துட்டு இருக்கிறது என்னங்க பிரச்சனை? அவங்க கேம்பஸ்ல தானங்க இருந்தாங்க. என்னங்க அது? அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கோடு தான் நம்ம நிக்கணும். அந்த பையனை தான் நம்ம வன்மையா கண்டிக்கணும். நீ இப்படி உட்காந்தா அவன் அப்படிதான் தொடுவான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இங்க என்ன பெண் அடிமை ஆட்சி நடக்குதா? இங்க பெண் அடிமை தானே பண்றீங்களா? அது தப்பாச்சு. ஓகேங்களா? இப்படி தொட்டா அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஓகேங்களா? அப்ப யார் வேணா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடலாமே. இப்ப நான் ஹாஸ்பிட்டல் முடிச்சு நைட் 11:30 மணிக்கு 12 மணிக்கு போறேன் அப்படின்னும் போது ஒரு பெண்ணு வந்து உட்காந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. 100கணக்கான பெண் பேசிட்டு இருப்பாங்க. நீ இருட்டுல இருக்க, நான் அட்டாக் பண்ணிட்டேன், ஏன்னா சொல்லியிருக்காங்க இருட்டுல தான் நீ என்ன வேணா பண்ணலாம், இருட்டுல நின்னது உன் தப்பு, நான் அப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் சொன்னா என்னங்க இது? அதனால நியாயப்படுத்தாதீங்க. அந்த பொண்ணை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தாதீங்க. அந்த பொண்ணுக்கு எல்லா உரிமையும் ரைட்ஸும் வந்து இருக்கு. இது என்னோட ஸ்டாண்டு, இது எங்களோட திங்கிங், இப்படிதான் வந்து இருக்கிறது தான் பாசிட்டிவா இருக்கும். இந்த இடத்துல வந்து தவறு நடந்திருக்கு அப்படின்னும் போது எல்லாருமே வந்து சேர்ந்து அதை சரி செய்யணும்ன்றது நம்மளோட கோரிக்கை இருக்கு. ஓகே சார். இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் வந்து லீக் ஆயிருக்கு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தப்பு தானே சார். சட்டப்பூர்வமா தப்பு. பிரச்சனைலாம் ஆரம்பிச்சு அதானே ஒரு சாலை மறியல் ஆரம்பிச்சு சாட்டை வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லா பேசும் பொருளா ஆகுது இல்ல. ஸோ அது எல்லாமே கண்டிப்பா வந்து தவறு தானே சார். எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்றது ஒரு பெரிய இது தானே சார். என்னன்னா சார் இப்ப நிர்பயா கேஸ் நடந்தது. நிர்பயான்றது அந்த பொண்ணோட பேரே கிடையாது சார். ஓகேங்களா? அந்த பெண்ணோட பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு நாங்க அப்ப மருத்துவ மாணவராக படிக்கும் போது அங்க இருக்கிற அந்த டெல்லி யூனிவர்சிட்டியில தெரியும். பட் ஆனா யாரும் பப்ளிசைஸ் ஆக்கல. ஏன்னா அந்த பேர் கேஸை நிர்பயான்னு ஏன் வைக்கிறோம்னா நிர்பயா, பயானா பயம், நிர்னா நோ, நோ ஃபியர், பெண்களே யாரும் பயப்படாதீங்க அப்படின்றது தான் நிர்பயா கேஸ். நிறைய பேர் அந்த பொண்ணு பேர் நிர்பயா நினைச்சிட்டு எல்லாருமே அந்த பெண்ணு பேர் நிர்பயா நினைச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது. ஓகேங்களா? அது ஒரு ஃபேக் நேம். ஓகேங்களா? யாரும் பயப்படாதீங்க, பெண்களே பயப்படாதீங்கன்றது தான் அந்த பெண்ணோட பேர் நிர்பயா அப்படின்ற மாதிரி கொடுத்து நம்ம எல்லாரும் வந்து அதில் நிறைய ஸ்கீமு எல்லா மாநிலங்களும் வந்து பெண்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ இது வந்து பண்றாங்க. அப்படின்னு இருக்கும்போது இப்போ ஒரு பெண்ணோட ஐடென்டிட்டின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஒரு விக்டிம் இருந்தாங்கன்னா அவங்க ஃபேஸ் என்ன, அவங்களோட பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க ஃபோன் நம்பர் என்ன, மொத்த ஜாதகம்னு வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. பிளஸ் அதில் என்னென்னலாம் பண்ணியிருந்தான்ற வேற இது. அந்த ரிப்போர்ட்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய எதிர்கட்சிகள்லாம் பேசினாங்க. எவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் அந்த எஃப்ஐஆரை படித்தாலே வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்னமோ அந்த பொண்ணு தான் தவறுதலாக செய்கிற மாதிரி, அந்த பொண்ணு தனியாக உட்காந்துருந்தா நான் முத்தமிட்டு நிறைய போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு வந்து எல்லாருக்குமே என் கதை தெரிஞ்சிருச்சு, நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் ப்ரைவசி காக்கப்படணும். இந்த இடத்துல அவங்க வந்து டெக்னிக்கல் கிளிச்சுன்றாங்க, யார் விட்டான்னு தெரிலன்றாங்க. விட்டது தப்பு, அவ்வளோதான் நம்மளோட பார்வை. இதை வந்து நம்ம மேலும் மேலும் வந்துட்டு தப்பு பண்ணியாச்சு. எப்படி அந்த பொண்ணை நம்ம சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங் ஆகி மற்ற பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுத்து இதை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்றத பார்க்கணும். நம்மளுக்கு நம்ம நாடு மேலே வந்துட்டு நம்மளோட மக்கள் மேலே வந்துட்டு ரொம்ப காதல் இருக்கணும். நம்ம பெண்ணை எவனை மட்டும் தொடக்கூடாது, இதுக்கெல்லாம் என்ன ரீசனு, ஏன் இப்படி தொடரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக எடுக்கணும் ஆக்ஷன். ஓகே சார். இந்த விஷயத்தில் அந்த பொண்ணோட மன வலிமை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா வேற யாராக இருந்திருந்தாங்கன்னா சூசைடுக்கு போயிருப்பாங்க, இல்லாட்டி மனம் உடஞ்சி ஒரு ரூமில் உட்காந்து. கண்டிப்பாக சார் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஸ்ட்ராங்காக வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் அவளை வந்துட்டு நான் இருக்கேன் பயப்படாத இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சைக்காலஜி சைக்காட்ரிஸ்ட் ரோல் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இதெல்லாம் தாண்டி அந்த பெண்ணுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம ஓகே இது ஆயிடுச்சு பட் ஆனால் வந்து புரியுது வெளியே வரேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா கேர்ள்ஸ்க்கும் அது இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி தொடர் கிரைம்ஸை வந்துட்டு நம்ம வன்மையாக வந்துட்டு எப்படி கம்மி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அரசு தீவிரமாக யோசிக்கணும்.
ஏன்னா இங்க எல்லாருமே பாருங்களேன், எல்லாம் இவங்கெல்லாம் பண்றாங்க. இவங்க இத்தனை பேர் ரவுடி ஷீட்டர்ன்றாங்க, ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்றாங்க, ப்ரீவியஸ் இவ்வளவு ஹிஸ்ட்ரிஸ் இருக்குன்றாங்க. இவ்வளவு ஹிஸ்ட்ரி இருந்துகிட்டு திருப்பியும் வந்து இவன் என்ன தைரியத்துல இங்க கை வைக்கிறான்? அப்ப இவனுக்கு யாருங்க தைரியம் கொடுக்குறா? எனக்கு அந்த தைரியம் வரமாட்டேங்குது. ஏதாவது பார்த்தா கூட பயந்து இப்படி ஓடிடலாம்டா, நம்ம எதாவது பார்த்துட்டோமா அப்படின்ற மாதிரி தானே தோணுது. இல்லை யாராவது நம்மளை அப்ரோச் பண்ணி, சார் நீங்கள் பயங்கரமா பேசுறீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொன்னா தேங்க்ஸ்மா அப்படின்ட்டு தளபதி ஸ்டைல் அப்படி இப்படின்ட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு இதெல்லாம் தோண மாட்டேங்குதுங்க. எப்படிங்க ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கும்போது பிடிச்சி எடுத்துன்னு போய் முதல்ல கொண்டு போயிட்டு இதை பண்ணு அதை பண்ணு எல்லாம் பண்ணி என்னென்னலாம் உனக்கு வேணுமோ பண்ண வச்சிருக்குன்னா, ஹீஸ் ஹேவிங் சம் தைரியங்க. அந்த தைரியம் வந்து இவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா ரெண்டு விஷயங்க. ஒன்று, எதுவாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி மேலே இருக்கிறவங்க ஒரு தைரியம் இருக்குங்க. இது இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லா கட்சியிலும் இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ்ன்றவங்க இருக்காங்க, ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சி, இப்போ இந்த இவரு இருந்து இது ஆளுங்கட்சின்றாங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த இன்னொரு கேஸ் நடந்தது, ஸ்ரீமதி அது ஒரு கேஸ் நடந்தது. அந்த டைம் இப்போ ஏடிஎம்கேனாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, ஒரு கட்சியுமே உங்ககிட்ட இருக்கிற அந்த ரவுடிசத்தை ஒளி, இவங்களுக்கு தைரியமே வரக்கூடாது. எவனுமே வந்துட்டு ஒரு பெண்ணை வந்து இப்படி நினைச்சு பண்ணணும் அப்படின்ற இதுவே வரக்கூடாது. அதாவது வந்ததுன்னா கட்சி முதல்ல தூக்கி அவங்களை ஜெயிலில் போடணும், கட்சி வந்து தூக்கி அவங்களை தூக்குல போடுன்ற மாதிரி பயம் வரணும் அப்படின்றது முதல். இவனுக்கு எல்லாருமே அண்ணன் பார்த்துப்பாரு, மேல இருக்க அண்ணன் பார்த்துப்பாரு, அவங்களுக்கு நான் யாரு தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் நம்பிக்கை கொடுக்காதீங்க, ஓகேங்களா? அது தப்பு. அதனால தான் இந்த கிரைம்ஸ் அதிகமாகுது. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், எனக்கு எவனுக்குமே மூளை வேலை சேர்த்து சார் அண்ணன் இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டா கூட இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவனுக்கும் ஒரு சுய மூளை இருக்கணும்ல, அதுவும் பாதி பேருக்கு இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே அண்ணன் பார்த்து பாருன்னு சுத்துறவங்க எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மது மற்றும் போதை பழக்கங்கள் அதிகமா இருக்கு, ஓகேங்களா? ஒரு பார்ட்டினா வந்து உட்காந்துக்கிட்டு உடனே மது, உடனே போதை அப்படின்ற மாதிரி அதிகமாகும் போது இங்க இருக்கிற சரக்குங்களை குடிச்சு மூளைகளே பாதி வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ வந்து அவங்க எடுக்கிற டெசிஷன் எல்லாமே தப்பா இருக்கு. சூப்பர் ஸ்டார் ஒரு இன்டர்வியூல அழகா சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து மது குடிச்சு வந்து லிவர் போயிடும், கிட்னி போயிடும் நினைப்பீங்க. முக்கியமான விஷயம், நம்ம எடுக்கிற டெசிஷன்லாம் தப்பாயிடும். ஏன்னா நம்ம மூளை வேலை செய்யாம போயிடும், மூளையை மக்கி விட்டுருப்பா, வேணாம்ப்பா அப்படின்னு. இதுதான் உண்மை. ஸோ ஆல்கஹால் மற்றும் போதை வந்து ஒருத்தவங்களோட திங்கிங் அண்ட் தாட்ஸ், ஒரு மனுஷனா நாங்கள் நம்மளோட 6வது அறிவுன்னு ஏங்க சொல்கிறோம், 6th சென்ஸ்ன்னு ஏங்க சொல்கிறோம்? ஒரு விலங்குகளுக்கு இல்லாத எக்ஸ்ட்ரா விஷயம் நம்ம நல்லா திங்க் பண்ணி செயல் பண்ண முடியும். அந்த திங்க் பண்ணி செயல் பண்ணுறதை இந்த மது மற்றும் போதை கொலை பண்ணுது. அப்படி கொலை பண்ணும் போது அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பண்ணாலும் அண்ணன் பார்த்து பாருன்னு இருக்கான் அப்படின்னு இருக்கும்போது அவன் இந்த மாதிரி விஷயங்களை செய்யறான். அதனால தயவு செஞ்சு இந்த செயின் பறிப்பு, இந்த குற்றங்கள், இந்த கிரைம்ஸு, இந்த கொலை, கற்பழிப்பு, ரேப்பு, ஒரு பெண்ணுக்கு சொந்தம், இது எல்லாத்துக்குமே நான் காரணமா பார்க்கறது அடிப்படையா இந்த 2 விஷயங்கள். இப்போ இந்த 2 விஷயத்தை டார்கெட் பண்ணி அரசு நகர்த்தணுங்க. இந்த மாதிரி விஷயத்த அரசு நகர்த்தினா தானங்க நல்லது. ஏன்னா வந்துட்டு அரசுன்றது மக்களுக்காக தானங்க இருக்கு. மக்கள் தானங்க நீங்க ரசிக்கணும். உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னும் போது, நம்மள தலைவராக்கியிருக்காங்க, நம்ம தான் இது அப்படின்னும் போது, நம்ம மக்களுக்கு எவ்வளவு சேஃபா நம்ம ஒரு இடத்த கொடுக்க முடியும் தானே நம்ம பார்க்கணும். அப்படின்னு தாங்க ஒரு நிஜமாலே மக்களை காதலிக்கிறவங்க ஒருத்தாங்க தான் அப்படி தானே பார்ப்பாங்க. எனக்கு தோணுதே, ஐ எம் ஃபீலிங் தட் ஒரு டாக்டர் நான், ஓகேங்களா, ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஒரு டாக்டர், நான் நுரையீரல் பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தோணுதுங்க இதெல்லாம். அப்படின்னு இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல அந்த சீட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, ஹாட் சீட்ல நீங்க இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு இன்னும் 100 மடங்கு பதப்பதிக்க வேணாமா? அப்ப அந்த இடத்துல நீங்க இறங்கி வந்து செஞ்சு நம்ம மக்களுக்கெல்லாம் வந்து சேஃப்டியா கொடுத்து எல்லா மக்களுக்கும் நல்ல நல்ல விஷயங்களா செய்ய வேண்டாமா? ஸோ எல்லா அதிகாரங்களும் கடவுள் செலக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருக்காரு அந்த அதிகாரத்தை. அதை வந்து நீங்க செயல்படுத்தணும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடம் வந்துட்டு நான் சொல்றது, நான் ஆசைப்படுறது அப்படின்லாம் கிடையாது. பட் ஆனால் எனக்கு அந்த பவர், இந்த மாதிரிலாம் செய்ய முடியும்னு பவர் இருந்தால் இறங்கி செய்யலாம். புரியுதா நான் சொல்றது? ஆனால் இல்லை. ஆனால் வந்துட்டு கருத்துக்கள் சொல்ல முடியும் என்னால். அதை நான் சொல்கிறேன் உங்கள் சேனல் மூலயமா. ஸோ தயவு செஞ்சு மக்களை வந்து ரசிங்க, லவ் பண்ணுங்க, நேசிங்க. அவங்க மக்களுக்கு நீங்கள் வந்து நல்லதாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது சார். ஓகே சார், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ பற்றி அழகாக தெளிவாக அழகாக பேசுனீங்க சார். ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.